எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா இவ்ளோ மோசமானவன் கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இவன் கூட வாழணும்னு எனக்கு துளி கூட ஆசை இல்லம்மா. ஆனா நான் அவனை விவாகரத்து பண்ண விட மாட்டேன். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. காதலுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவன் பின்னாடி வந்தேன். இப்ப இவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். காதலிக்கும் போது அவனை முழுசா நம்பினதுனால அவனோட சுயரூபத்தை என்னால பார்க்க முடியல. என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஜீவன் அம்சங்கிற பேர்ல இவங்க மாசம் மாசம் பிச்சை போடுவாங்க. அதை வாங்கி நாங்க உயிர் வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. என்னுடைய கஷ்டம் அவனும் படணும். நான் உங்களை தாமா நம்பி இருக்கேன். கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரேம்மா. வாங்க சாமி கும்பிடலாம். நீங்க கும்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன். போலாமா? சென்னையில எத்தனை நாள் ஒர்க் உங்களுக்கு? ஒரு வாரம் இருப்பேன். எங்க ஸ்டே பண்ண போறீங்க? உங்க வீட்ல தான். நல்லா தான் இருக்கும், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட ஸ்டே பண்றத பத்தி வேணா யோசிக்கலாம். ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? சில முக்கியமான வேலை இருக்கும்போது எடுக்க முடியாது. என்னை விட முக்கியமான வேலையா? உன்னை விட முக்கியமான தெரியல. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெயிட்டாக குத்திட்டேன். எப்படி ஆச்சுது? ஹெட் ஆஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரிங் கம்பியை கவனிக்காமல் போயிட்டேன், அது குத்திடுச்சு. பார்த்து வரக்கூடாதா? இப்படி அடிபட்டிருக்கேன். வழியில கம்பி இருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்படி என்ன யோசனை உனக்கு? உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை பற்றி யோசிச்சதுனால தான் அடிபடிச்சுங்கிறியா? உன்னா வாங்க உட்காரலாம். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாமா? திடீர்னு சொன்னா எப்படி? ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணு. முன்னாடியே உன்னை பற்றி எங்கள் அப்பா கிட்ட எதுவும் சொல்லாமல் உன்னை கூட்டிகிட்டு போனால் நம்ம லவ் பண்ணுறத அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளோதான். எப்படி ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அப்படி இல்லை நவீன், அவர் வருத்தப்படுற மாதிரி நம்ம காதல் இருக்கக்கூடாது. என் அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும். பொதுவாக நான் உன்னை செலக்ட் பண்ணினா அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே காதல் வரலையே. பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவும் உங்ககிட்ட பழகுனாதான் அவருக்கும் உங்களை பிடிக்கும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறேன். அவசரப்படாத. இப்படி செய்யலாமா? நான் என் அப்பாவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போகும்போது உங்ககிட்ட சொல்கிறேன், நீ ஒரு ஆளை வச்சு என் பேக்கை தூக்கிட்டு ஓட சொல்லு. அப்புறம் அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஹலோ, என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. நீ அவனை துரத்தி பிடிச்சி பேக்கை திருப்பி கொடுத்தா கூட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய கடமையாக தான் எங்கள் அப்பா நினைப்பாரு. உடனே உன்னை ஒரு ஹீரோவை பார்த்து தான் பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டார். ஒரு வழி இருக்கு. செமினாரில் நான் உன்னை மீட் பண்ணதை என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வச்சு எதையாவது நான் உன்னை சொல்லி தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்னைக்கே அதை செய். யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமாக நம்ம கல்யாணம் நடக்கணும் இல்லையா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.